உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 21 சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறார் அப்படி என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரே நம்மை புகழ்ச்சி, அவரே நமக்கு புகழ்ச்சி, அவர் நம்மை புகழ்ச்சி ஆக்குகிறார். அந்த புகழ்ச்சி அவர் நம்மோடு இருக்கும்போது அதிகமாய் வெளிப்படுது. அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அவரே நமக்கு ஆசீர்வாதமாகிறது வேற. அல்லேலூயா. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்கிறது வேற, அவரே நமக்கு ஆசீர்வாதம் தருவார் என்பது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உனக்கு முன்னாலே என் சமூகத்தை அனுப்புவேன் என்று சொல்வது வேற, நான் உன் கூடவே வருவேன் என்று சொல்வது வேற. அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அவர் நம்மை புகழ்ச்சி ஆக்குகிறார். ஆனால் அவரே நமக்கு புகழ்ச்சி ஆக்குகிறார் என்றால், புகழ்ச்சி என்று சொன்னால் அந்த புகழ்ச்சியினுடைய வேற லெவல் அப்படி என்று சொல்லலாம், அதனுடைய மேன்மை அப்படி என்று நமக்கு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஒரு முறை ஒரு சட்டம் போட்டாரா, அல்லது ஒரு குறை தீர்க்குகிற ஒரு நேரத்தை உருவாக்கினாரா, ஒரு நாளை நியமித்தாரா. அப்போ அந்த நாட்டில் இருந்த எல்லாரும் அந்த ராஜாவிடத்தில் சில காரியங்களை கேட்டார்களாம். என்னென்ன வேணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு போனார்கள். ஒரு வயதான பாட்டியம்மா வந்தார்களாம். அந்த பாட்டியம்மா ராஜாவிடத்தில் சொன்னார்களாம், ராஜா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்கும்போது, ராஜா எங்கள் வீட்டில் தான் இனி தங்கணும் அப்படின்னாங்க. அல்லேலூயா. ராஜா எங்கள் வீட்டில் தான் தங்கணும். அப்போ ராஜா சொன்னாரா, இது பெருசாக இருக்கே. ஆமாம், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ராஜா எங்கள் வீட்டில் இருந்தால் போதும்ட்டாவான். அப்போ ராஜா சொன்னாரா, இந்த பாட்டியுடைய குறிக்கோளை நிறைவேற்றணும்னா நம்ம அரண்மனை எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. நம்முடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா பொருளும் பாட்டி வீட்டுக்கு போகணும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இராணுவமும் பாட்டி வீட்டுக்கு போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் நம்மை புகழ்ச்சி ஆக்குகிறார், அதை விட கடவுளே நமக்கு புகழ்ச்சி ஆக்குகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ புகழ்ச்சியினுடைய வேற லெவலை குறித்து தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற. இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பாராக. உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் நம்மை புகழ்ச்சி ஆக்குகிறார். அவரே நம்மோடு கூட புகழ்ச்சி ஆக்குகிற ஒரு அனுபவம். அதை தான் இங்க சொல்றாரு. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். சிறப்பு. அப்ப புகழ்ச்சி என்பதே சிறப்பு தான். புகழ்ச்சி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் பிரைஸ் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு, துதித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. புகழ்ச்சி ஆக்குதல் என்பது ஒரு ஆளை பற்றி புகழ்ந்து பேசுதல், புகழ்ந்து பேசுதல். அவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி, அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பேசுறதான் புகழ்ச்சி ஆக்குகிறதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை. நம்ம பத்தி நல்லா பேசினாலே பெருசுதான், அதுலேயும் ஒரு சிறப்பு இருந்தால் பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் சூப்பராக பாடுவாங்க, இவன் அதை விட பாடுவான்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி இத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்வார்கள், இவர்களுக்குள் இவர்கள் அப்படி என்றால் அந்த வார்த்தை தான் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மை இவர்களுக்கு உள் இவர்கள் என்று மாற்றுவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். புகழ்ச்சி ஆக்குகிறவர்கள் மத்தியில் இருந்து நம்மை உயர்த்துவார். அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த மேன்மை என்கிறது வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாரையும் கடவுள் உயர்த்துவதில்லை, எல்லாரையும் உயர்த்தி அதற்குள் ஒருத்தனை உயர்த்துவது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இருந்தார்கள். அவ்வளவு பேரும் உயர்த்தப்பட்டார்கள். ஆனால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் சகல தரிசனங்களை சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆனான். அப்போ அவர்களுக்குள்ள அந்த தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது 17வது வசனம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். 4 பேரையும் கடவுளை உயர்த்துறாரு. ஆனா தானியேலுக்கு கொஞ்சம் விசேஷம். அப்ப உயர்த்தப்பட்டவர்களின் கூட்டத்தில் நாம சிறந்திருப்போம். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி நம்முடைய வாழ்க்கையில நாம இருக்கக்கூடிய இடம் உயர்த்தப்பட்டவர்களின் கூட்டம். யாரெல்லாம் நம்புறீங்க?
அவை கீழானவர்கள் அல்ல, அவை நம்ம கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், கடவுளால் உயர்த்தப்படுகிறவர்களுடைய கூட்டத்திலே கடவுள் நம்ம பேரை வைப்பார். அதுல கடவுளே புகழ்ச்சி ஆகும் வரைக்கும் புகழ்ச்சி என்று சொல்லுகிறதுக்கு பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு உள்ளே நம்மை புகழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. செப்பனியா எழுதின புஸ்தகத்தை வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தார். அங்கே எழுதப்பட்டிருக்கிற செப்பனியா 3:20 சொல்லுது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களை வைப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? வைப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு புகழ்ச்சி தருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறீங்கன்னு வைங்க, நல்லா எக்ஸாம் எழுத போகிறீங்க, கடவுள் உனக்கு புகழ்ச்சி தருவான்னு என்ன அர்த்தம்? அந்த வருடத்தில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, புகழ்ச்சியாகவே வைப்பேன். என்ன தெரியுமா? அடுத்து நீ என்ன படிக்க போறியோ, என்ன செய்ய போறியோ, என்ன வேலையில் அமர போறியோ, எல்லாத்துலேயும் உனக்கு புகழ்ச்சி தான் உண்டாகும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற எப்படி ஆசீர்வதிக்கிறன்னா, ஒரு காரியத்தை மட்டும் தந்து ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் உங்களை புகழ்ச்சி ஆக்கிட்டு உங்களை விட்டுட்டு போக மாட்டார். இங்கே சொல்கிறாரு, நான் உங்களை அப்படியே மாற்றுவேன். நம்புறவங்க மாற்றணும். அல்லேலூயா. இந்த வருடத்தில் கடவுள் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் புகழ்ச்சி ஆக்குவா. நம்பினா பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கலங்கி நிற்காதீங்க. இந்த வருடத்திலே கடவுள் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை அடுத்து சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்தார்கள், அந்த வெட்கம் அனுபவித்த எங்கெல்லாம் அவமானப்பட்டோம். அடுத்த பகுதி ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் அவமானப்பட்டோம், எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோம், எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டோம், யாரெல்லாம் உங்களை பார்த்து வெட்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாய். சோத்திரம். பைபிள் என்ன சொல்லுது? உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன், சிறந்திருக்க பண்ணுவேன். அடுத்து ஒன்று சொல்றாரு, உங்களை வெட்கப்படுத்தின இடம், வெட்கப்படுத்தின பிரச்சனை, வெட்கப்படுத்தின போராட்டம், அந்த இடத்தில் வெட்கப்படுத்தின மனிதர்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை, பிரைஸ் காட், அல்லேலூயா, உங்களை புகழ்ச்சி ஆக்குகிற அடுத்த இடம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டிருந்த இடம். எதிலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ, எதில் 25ல் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு தலை நிமிரணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தலை நிமிர பண்ணுகிறவர். பைபிள் சொல்லுது, என் தலையை உயர்த்துகிற தெய்வம். அப்படித்தானே? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தலையை உயர்த்துகிறார். சில இடங்கள்ல போய் இப்படி நின்னோம், இனி இப்படி நிற்க போறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை புகழ்ச்சி ஆக்குகிறார். சில மனிதர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், புகழ்ச்சி ஆக்குதல் என்பது புகழாய் பேச வைத்தல். அதுதான் அவர்களை பற்றி சில இடங்களில் பேச வைத்தல். அது ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், எஸ்தர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 10வது வசனம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்பொழுது ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மொர்தெகாயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொர்தெகாயுடைய நிலைமை இதில் ராஜா ஒரு காரியத்தை சொல்றார். மொர்தெகாய் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க? அரண்மனையின் வாசலிலே. அரண்மனைக்கு உள்ள போக முடியல, வெளியே நிற்கிறான். அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய் இங்க உட்கார்ந்து வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் சல்யூட் அடிக்கணும். அல்லேலூயா. சல்யூட் அடிக்கணும். இப்படி வணக்கம் சொல்லணும். ஆனால் அதனால ஆமானுக்கு வணக்கம் சொல்லாதனால தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ
ஆமான் இவனை கொல்றதுக்கு அவன் தூக்கு கயிற முந்திர வசனத்தை கடைசி வசனம் சொல்லுது, ஆமானுக்கு நன்றாய் கண்டதுனா தூக்கு மரத்தை செய்வித்தான். அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் படுத்து தூங்குறான். ஆனா அவன் புகழ்ச்சி ஆக்க நினைக்கிற கடவுள் தூங்கல. அல்லேலூயா, இருக்கீங்களா? சோத்திரம், அல்லேலூயா. யார் தூங்கினாலும் மொர்தெகாயும் தூங்கிட்டான். ஆமே. ஆனா ராஜாவை தூங்க விடல. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நம்ம உயர்த்துறதுக்கு யாரை எங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, மொர்தெகாயை அடுத்த நாள்ல ராஜா கூப்பிட்டு ஆமான்கிட்ட கேட்கிறாரு, ராஜா அரண்மனை கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் எப்படியெல்லாம் செய்யணும். அவன் ஒரு பட்டியலை போட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான் தன்னை தான் கனம் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா தன்னுடைய எதிராளி கனப்படுத்தப்பட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். ராஜ சமூகத்திலே பைபிள் சொல்லுது, ஆமானுக்கு முன்பாக, எதிரிக்கு முன்பாக, வெட்கப்படுத்தினவனுக்கு முன்பாக மொர்தெகாயை கடவுள் புகழ்ச்சி ஆக்கினார். அல்லேலூயா. பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் 9வது அதிகாரம், அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தார். அங்கே எழுதப்பட்டிருக்கிற 9வது அதிகாரம் 4வது வசனம், மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ராஜா அரண்மனையின் வாசல்ல நிற்கிறவன் இப்ப எப்படி ஆயிருக்கிறான்? பெரிய ஆளா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ அரண்மனை வெளியே நின்றுட்டு எப்படி பார்த்துருப்பான்? ராஜா நடக்கிறாரு, ஆமா நடக்கிறாரு, எல்லாம் நடக்கிறாரு, எல்லாம் நடக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? இவன் மேலே போய் நின்று நடக்கிறான். அல்லேலூயா, இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம பார்த்தவைகள், தூரத்தில் பார்த்தவைகள் என் கையில் தந்தீரை. அல்லேலூயா. தூரத்தில் பார்க்குறோம் தெரியுமா ஆசீர்வாதம், அந்த இடத்துல கடவுள் உங்களை கொண்டு வைப்பார். அதுதான் புகழ்ச்சி. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. எட்டாத கனின்னு உலகத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவரை கிருபையினாலே எல்லாமே எட்டும். அல்லேலூயா. தூரத்தில் இருக்கிறது என் கையில் கடவுள் தருவான். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. பைபிள் சொல்லுது, அவன் ராஜ அரண்மனையில் நடந்துட்டு இருந்தவன் இப்போ மேலே இருக்கான். சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே உட்கார்ந்தவன் இப்போ ராஜ வஸ்திரம் போட்டு, பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 8வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 2வது வசனம் சொல்லுது, ராஜா ஆமானின் கையில் வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாய், பிரைஸ் காட், அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சும்மா கடந்த மனிதனை கூட்டு மேலே போச்சு மோதிரத்தை அணிஞ்சு, இதுக்கு அதிகாரம் உள்ள மோதிரம், மோதிரத்தை குடிச்சிட்டு பைபிள் சொல்லுது அரண்மனைக்கு இவன் அதிகாரியானா. வாசல் காக்கிற மனிதன். பைபிள் சொல்லுது, வாசல் காக்கிற மனிதனை கடவுள் எப்படி புகழ்ச்சி ஆக்கிறார் பாருங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் அதில் 9:4 அடுத்து எழுதப்பட்டிருக்கு, அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? 9வது அதிகாரம் 4, மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் நாளுக்கு நாள், டே பை டே அப்படின்னு சொல்லுவாங்க, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருந்தா. அதான் ஆண்டவர் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை சொன்னேன் உங்களுக்கு தந்தார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வச்சுட்டாருன்னா நீங்க கீழே வரமாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆமென். பக்கத்தில் உங்களை கையை பார்த்து பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மேன்மேலும் 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 பெருசாயிட்டே இருப்பீங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. கடவுள் உங்களை மேன்மைப்படுத்துவார், கடவுள் உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 9வது வசனத்தின் பகுதியிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசமுள்ள 127 நாடுகள். அல்லேலூயா, சோத்திரம், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அரண்மனையின் வாசல்ல இருந்தவன் இப்ப அவன் பேர் எத்தனை நாட்டுக்கு தெரியுது? 127. அல்லேலூயா. ஒரு கிராமத்தை விட்டு நம்ம பேர் போகாது, அப்படிதானே? சோத்திரம். ஆனா ஒரு நாட்டுக்கு போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு மாநிலத்துக்கு போறது விடுங்க, ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது நம்ம பேரு மாவட்டம் தாண்டி, மாநிலம் தாண்டி, நாட்டை தாண்டி 127. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இத்தனைக்கு அவன் யாரு? வாசல்ல நின்று துப்பாக்கி வச்சுட்டு நிற்பான். அல்லேலூயா. இப்போ நான் சோத்திரம். காவல் காக்கிறவன்.
கர்த்தருக்கு சோதம். வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன் இப்போ 127 நாட்கள் இவன் பேர் தெரியுதுன்னா அவன் புகழ்ச்சி எப்படி இருந்திருக்கும்? நம்ம தேவன் நல்லவர். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, தானியேல் எழுதின புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5வது அதிகாரம், அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 14 வசனம், உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றோ, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றோ உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, ராஜா இங்க பாபிலோன் தேசத்திலே ராஜா கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இவனை பார்த்து, தானியேலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 13வது வசனம் சொல்லுது, அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து கொண்டு விடப்பட்டான். ராஜா அரண்மனை ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதர்கள் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? அல்லேலூயா. எங்க முன்னோர்கள் பிடிச்சிட்டு வந்த ஒரு அடிமை அல்லவா நீ? அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த அடிமைக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி. இதுதான் கீர்த்தி. அல்லேலூயா. வரும்போது எப்படி வந்தா? அடிமை, சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். இப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இதுதான் புகழ்ச்சி. அங்கே ராஜ அரண்மனையில் சொல்லியிருக்காங்க. ஒரு சம்பவம் நடக்கும். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சில காரியங்கள் இங்கே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த ராஜா செஞ்ச சில தவறுகளினால ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது, மெனே மெனே தெக்கேல் உபாசியன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அர்த்தத்தை ஒருத்தனாலும் வாசிக்க முடியலை, யாருக்கும் தெரியல. சுவரில் எழுதப்பட்ட கடவுளுடைய காரியம். நீங்கள் கடவுளுடைய காரியத்தை கடவுளுடைய ஆவிக்குரியவன் தான் கண்டுபிடிக்க முடியும். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுகிறது, அதில் நீங்கள் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதில் 25வது வசனத்தை வாசிக்கும் போது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபாசி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கையெழுத்து எழுதுது, யாருக்குமே அர்த்தம் தெரியல. அப்போ ராஜ அரண்மனையில் இருக்கிறவர்கள் கலங்கினார்கள், அவர்களுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது அப்பதான் இங்க தேவைப்படுது, புகழ்ச்சி உண்டாகிறது. இந்த எழுத்தை வாசிக்க ஒருத்தன் தான் இருக்கிறான். அல்லேலூயா. இதான் புகழ்ச்சி. அவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு சென்னி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒருவர்களாய் நீங்க மாறுவீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களை புகழ்ச்சி ஆக்குகிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாய் மாற்றுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் மத்தியில், ராஜாக்களின் மத்தியில் கொண்டு நிறுத்தினார். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கேயும் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது 41வது அதிகாரம் அதில் 15-16 வசனத்தை வாசிக்கும் போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டே, அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யோசேப்பு வரவழைக்கப்பட்டான். 14 சொல்லுது, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில். இப்ப கடவுளை ஒருத்தனை புகழ்ச்சி ஆக்கிற போது அவனுடைய நிலைமையே மாறுகிறது. சவரம் பண்ணான்னா நல்லா தாடி வளர்த்து பழைய ட்ரெஸ் போட்டு அரண்மனையில் ஜெயிலில் எப்படி இருந்திருப்பாங்க? 138 குறுக்கள் எழுதியிருக்கு. முதுகில் எழுதியிருக்கு 138. அவன் அங்கே கல் உடைச்சிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு கடந்தவனை இப்போ திடீர்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எங்கே நிப்பாட்ட வச்சுருக்காங்க? ராஜா முன்னாடி நிற்கணும்னா சாதாரணமாக நிற்க முடியுமா?
நிற்க முடியாது. சோத்திரம். அவனை நல்ல ட்ரெஸ் போட்டு அவன் ஜென்டில்மேன் மாதிரி நிற்கான். அல்லேலூயா. இப்போ ஜெயில் புள்ளியாக இருந்தவன் இப்போ ஜென்டில்மேன் ஆயிட்டா. கையை உயர்த்தி இருக்கீங்களா? ஜெயில் புள்ளிகளை எல்லாம் ஜென்டில்மேன் ஆக்குறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஜென்டிலாக வந்து நிற்கிறான் ராஜாவுக்கு முன்னாடி. ராஜா கேட்குறாரு, எப்போ உன்னை பற்றி கேள்விப்பட்டு நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறாள். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்ல மாட்டேன், மங்களமான காரியங்கள் எல்லாம் அவரிடத்துல தான் வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மங்களம்னா என்னது? சந்தோஷமா? என்னது மங்களம்னா என்னது? மகிழ்ச்சியானது, அப்படி தானே? எல்லாரும் சொல்லாங்க, நம்மளும் சொல்லிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மங்களமானது மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாம், அல்ல நல்ல காரியங்கள். அது நல்ல காரியத்துக்கு தான் மங்களம்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஆமாம் இல்லையா? நம்ம காடை அடித்து கொண்டு வருவாங்க, மங்களமான திருமணம் அப்படின்னு போடுவாங்க. நல்ல காரியம், ஓகே, விசேஷித்த காரியம். இங்கே சொல்கிறாரு, உனக்கு விசேஷித்தது நல்ல காரியம் எல்லாம் கடவுளிடத்துன்னு வருது. அடுத்து ராஜா என்ன சொல்கிறாரு? 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால், ஆமே படுத்தி இருக்கிறபடியா, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும். ஊழியக்காரர் கூட்டு கேட்குறாரு, சொல்கிறாரு ராஜா. பார்வோன்னு சொல்கிறாரு, இப்பா இவனை போல ஆளு இல்லைப்பா, இவன் வேற லெவலுடா. அல்லேலூயா. சொப்பனத்துக்கு அப்படியே பொட்டு விட்டு வைக்காண்டா. என்னடா நடக்க போகுது? இதெல்லாம் செஞ்சது மாத்திரம் இல்லை, ஒரு ஆலோசனையும் கொடுத்தான், அப்படிதானே? நல்ல மனுஷனை தேடி தப்புனா இதை செய். அல்லேலூயா. கடவுளுக்கு மகிமை. அப்போது புகழ்ச்சி என்பது இப்படி தான், மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் உங்களை புகழ்ச்சி ஆக்குவா. யாரெல்லாம் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் அநேகர் ஆமீன் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்க வைப்பார். நம்புறவங்க ஆலோசனை கொடுப்பதற்காய் கடவுள் உங்களை புகழ்ச்சியா இந்த உலகத்தில் வைக்க போகிறார். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அரண்மனையில் நிப்பாட்டி அவனை நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், சீட்டு மட்டும்தான் வேற சீட்டு. அவன் சொல்லிட்டான், எப்பா இந்த சேரை மட்டும் எனக்கு தாப்பா. அல்லேலூயா. மொத்த அதிகாரமும் எகிப்தில் மொத்த அதிகாரம் உனக்கு தான். அவலத்தை ஆளுகை செய்தது யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பு வச்சதான் சட்டம், யோசேப்பு சொன்னதான் சட்டம், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த சேர் சிங்காசனம் மட்டும்தான் எனக்கு மீதி. அவலத்தை ஆட்சி பண்ணுகிறது யோசேப்பு. கடவுள் நம்மை புகழ்ச்சி ஆக்கினா எப்படி ஆக்குவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை பார்க்க போறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், பிரைஸ் தி லார்ட், 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12 சொல்லுது, அப்பொழுது அவன் ஊழியக்காரர் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். கர்த்தருக்கு மகிமை. அவன் சீரியா ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு விரோதமாய் ஜனங்களை அனுப்பி பதிவிடை வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இவர்களை அழிப்பதற்கு சில காரியங்களை பயன்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் ஆள வைக்கிறானோ அங்கெல்லாம் எலிசா போட்டு கொடுத்துருவான். அல்லேலூயா. எலிசா சொல்லிடுவான், இங்கே வரப்போறான், அங்கே வரப்போறான், இங்கே வரப்போறான். இங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ராஜாவுக்கு பயங்கர குழப்பம். எவனோ ஒருத்தன் நம்ம கூட இருக்கிறான். நீங்கள் வாசித்து பாருங்கள், அது எழுதப்பட்டிருக்கிறது 11வது வசனம். இந்த காரியத்தை நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரன் அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருப்பவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு உளவாளி யார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஊழியக்காரன், இல்லை ராஜா, நீங்கள் பள்ளி அறையில் பேசுகிறத கூட ஒருத்தனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரகசியமாக பேசுகிறத கூட ஒருத்தன் அறிஞ்சிருக்கிறான். யார் அவன்? எலிசா. இதுதான் புகழ்ச்சி. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தர விரும்புகிறார். வெளிப்பாடுகளை தந்து உங்களை புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். சத்துரு உங்களுக்கு என்னென்ன பண்ண போறான் என்பதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிவிப்பதே பெரிய புகழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. 2026 உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கு. அல்லேலூயா. போராட்டம் இல்லையா? இருக்கு. வேதனை இல்லையா? இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். நம்புறவங்க மாத்திரம். இதுதான் பெரிய புகழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு வெளிப்பாடுன்னு அனுபவம். ஏன்னா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன நடக்க போகுதோ கடவுள் நமக்கு அதை வெளிப்படுத்தி ஜெபித்து அந்த இடத்துல இருந்து நம்ம தப்புறதுக்கான வழிமுறைகளை கொண்டு வருவார்.
அதுதான் பெரிய புகழ்ச்சி எல்லாவற்றின் மேலா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் சொல்லுது, எலிசாவுக்கு அங்க எங்க பேசினாலும் தெரியும், வெளிப்பாடின் வரம். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்றாரு, இந்த 2026 வெளிப்பாடுகளை தந்து கடவுள் நம்மை புகழ்ச்சியாக்குவார். யாரெல்லாம் நம்புறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. எலிசாவை புகழ்ச்சியாக்கினார். எலிசாவை குறித்து அந்த இடத்துல சொல்லும்போது அவன் திருப்பி அவனை பிடிக்க ஆள் அனுப்புறான். கர்த்தருக்கு மகிமை. அதையும் கடவுள் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மை புகழ்ச்சியாக்குவார். நம்ம தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மத்தியிலும் பேச வைப்பார். நம்புறவங்க மாத்திரம். அதான் புகழ்ச்சி. அவரே உங்களை புகழ்ச்சியாக்கினார். அவர் உங்களை புகழ்ச்சியாக்கினார். அவரே உங்கள் புகழ்ச்சியாய் மாறினா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவும் அவர் செய்வார். அவரே வந்து செஞ்சாருன்னா, அவரே நமக்கு புகழ்ச்சி ஆயிட்டார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது சிறந்து இருப்போம். எப்பவும் புகழ்ச்சியாக இருப்போம், மேன்மைப்படுவோம். சத்துருக்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.